பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் ஒரு மனிதன் உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மை உள்ள மனிதனை ஆண்டவர் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய ஸ்டோர், அந்த ஸ்டோரில் ஒரு வாலிபன் வேலை செய்து கொண்டிருந்தார். அங்கே அநேக ஆட்களை அந்த கடையில் ஸ்டோரில் பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார்கள். அப்போது அந்த கடையில் ஒரு வயதான பெண்மணி வந்தார்கள். அந்த பெண்மணி அநேக பொருட்களை வாங்கிவிட்டு அதுக்குரிய பணத்தை செலுத்தினார்கள். அதை அந்த வாலிபன் கணக்கு பார்த்து வாங்கினான். ஆனால் அந்த கடை ஸ்டோர் இரவு நேரம் மூடப்படும். அந்த தொகையெல்லாம் எண்ணுவார்கள். இப்போ இந்த வாலிபன் எல்லா தொகையும் எண்ணும்போது கொஞ்சம் அந்த கடையில் சேலான பொருட்களுடைய மதிப்பை விட அதிகமாக கூடுதலாக கொஞ்சம் பணம் இருந்தது. உடனே இந்த பணம் எப்படி வந்தது என்று சொல்லி அந்த வாலிபன் யோசித்து பார்க்கும்போது, அந்த வயதான பெண்மணி வாங்கின பொருட்களுக்கு உள்ள பணத்தில், அவங்க கொடுத்த பணத்தில் மீதி பணத்தை திரும்பி அவங்களுக்கு கொடுக்காம போயிட்டோம் அப்படிங்கிற அதை கணக்கு பார்க்கும்போது அவர் புரிந்து கொள்கிறார். உடனே பல மைல் தூரம் அந்த வாலிபன் கடந்து சென்று அந்த வயதான பெண்மணியுடைய அந்த முகவரியில் போய் அவங்கள பார்த்து அந்த மீதமுள்ள அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மீதமுள்ள பணத்தை கொண்டு கொடுத்தார். அந்த வாலிபர் யாருன்னா, பின்னாட்களில் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக உயர்ந்த ஆபிரகாம் லிங்கன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய அந்த சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தபடினால தேவன் அந்த தேசத்துக்கே அவரை அதிபதியாக உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறபடி தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் நாம் உண்மை உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் உண்மையாக இருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க